ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 வந்த ஒரு இந்தோனேஷியன் மூவி. இந்த படத்தோட பேரு மைபு. இது 2வது பாகம். படத்தோட ஒன்னே என்னன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். ஏற்கனவே நம்ம பழைய சேனல்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்திருப்போம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவியை ஷார்ட்டா பார்த்துடலாம். ஹீரோட தாத்தா எல்லாருக்குமே சொத்தை பிரிச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட பேரை எழுதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிடுறாரு. கடைசியில ஹீரோவுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனோட பிரதர் பாவம் பார்த்து ஒரு வீட்டை ஹீரோவுக்கு கொடுக்குறான். அந்த வீட்டை போய் பார்த்தா ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அது ஒரு பேய் வீடு மாதிரி பழசா இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே 3 பேய் பல வருஷமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. வேற வழி இல்லாம பேய் கூடயே இருந்து பேயான ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்துல அந்த வீட்டை இடிச்சிடுறாங்க. ஹீரோனோட பேயும் அப்படியே மறைச்சு போகுது. அவ இல்லாம இருக்க முடியாத நிலைமைக்கு ஹீரோ வந்துடுறான். அடுத்து ஹீரோனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சு அடக்கமும் பண்றான். இதோட அந்த படமும் முடிஞ்சிருக்கும். இப்ப செகண்ட் பார்ட்டோட ஒன்னே என்னன்னா, அதே ஹீரோனோ லவ் பண்றது பல பிறவிகளா தொடர்ந்து வருது. எல்லா பிறவியிலையும் ஹீரோன் இறந்து போறா. அவளை யார் கொன்னது அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சானா ஹீரோனை காப்பாத்தி ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் காமெடியா இருக்கும். இந்த பார்ட் ரொமான்டிக் ஹாரரா இருக்கும். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஜோ ஹீரோனோட சமாதிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன், உன் விதி இப்படிதான் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோவும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, என்கிட்டயா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். உன்னையும் அனோங்கோட கதையை பத்தி தான் சொல்றேன். எல்லா பிறவிலையும் நீயும் அனோங்கும் மீட் பண்ணுவீங்க. அதுதான் உங்க விதி அப்படின்னு சொல்றான். எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க மந்திரவாதியா? காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோவும் அவங்கிட்ட வரான். அப்ப திடீர்னு அவன் ஹீரோட நெத்தில கைய வைக்க ஹீரோட ஆத்மா மட்டும் ஒரு காலகட்டத்துக்கு போகுது. அப்ப ஒருத்த வேகமா ஓடி வந்து ஆத்மா உருவத்துல இருக்கிற ஹீரோவை குத்தவர அவனும் பயந்து போயிட்டு பின்னாடி போறான். அப்ப ஜோவுக்கு பின்னாடி அந்த பிறவியில ஜோவோட உருவத்துல ஒரு ஹீரோ இருக்கான். அந்த ஆளு ஹீரோவை குத்த போகும்போது டக்குன்னு ஒரு வாள் வந்து அது தடுக்குது. அதுதான் அனோங். அந்த பிறவியில ஹீரோயின். அவளை பார்த்து அனோங் அப்படின்னு ஜோ அதாவது ஹீரோ கத்துறான். டக்குன்னு நார்மலுக்கு வந்துடுறான். எல்லா பிறவிலையும் விதி உங்களை இணைச்சி வச்சிருக்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. இது எதுக்கு இப்ப என்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒரு பவர் என்னையும் உங்க கூட சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திரும்ப போறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் போறேன்னு சொல்றான். ஆனா நீ எதையுமே மாத்த கூடாது. அங்கே காலத்தை மாத்தினா இங்க உன் லைஃபே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோட நெத்தில கைய வச்சு அந்த சீனை காட்டுறாங்க. அதே காட்டுக்குள்ள ஹீரோ வயித்தை பிடிச்சிட்டு ஓடி வரான். அப்படியே ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. ஹீரோவை குத்த போக ஹீரோயின் வந்து காப்பாத்துறா. ஹீரோனும் அவங்க ஆட்களும் எல்லாருமே கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி இருக்காங்க. அந்த பக்கம் அங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம் வந்துடுறாங்க. அவங்களோட தலைவரும் எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்ல 2 டீமுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோனோட டீமும் அவங்கள தோக்கடிக்க அங்குவாங்கும் பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் மயங்கி போக அவனை ஹீரோனோட டீமும் அவங்க பேங்க்ராகன் கிராமத்துக்கு தூக்கிட்டு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் எந்திரிக்க, நீ யாரு, எங்கிருந்து வர அப்படின்னு ஹீரோன் விசாரிக்கிறா. என் பேர் ஜோம், நான் மூலிகை மருத்துவர். நான் பேங்க்ராஜன் கிராமத்துல இருந்து வர்றேன். 4 மாசத்துக்கு முன்னாடி அங்குவாங்க என் கிராமத்தை அழிச்சிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். என்ன இங்க இருக்க அனுமதிங்களே அப்படின்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோனை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தி இங்க எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ நல்லா கலரா பாடியா இருக்கவும் சீக்கிரமா அங்கிருந்து எல்லாருமே மயங்கிடுறாங்க. இவனை எல்லாருக்குமே பிடிச்சு போகுது. அங்கிருந்த எல்லாருமே கருப்பா, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வச்சிருக்காங்க. அவங்க பல்லுமே வித்தியாசமா கருப்பா இருக்கு. இதை எல்லாத்தையுமே ஜோவும் அதாவது ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சில ஹீரோன் தான் அந்த கிராமத்துக்கு தலைவி. அவதான் எல்லாருக்கும் சண்டை போட ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த 2 பேரு அங்குவாங்க கொல்லத்தான் அனோங் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறா. அவ அப்பா அம்மாவை அவ கண்ணு முன்னாடியே அந்த அங்குவாங் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் வேகமா ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கும் ட்ரைனிங் கொடு அப்படின்னு கேட்க, அடுத்த நாள்ல இருந்து ஹீரோனும் ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. அத ஹீரோனை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோவமா பாத்துட்டு போறான். அவனும் இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நீ நானும் சண்டை போடுவோம், நான் வின் பண்ணிட்டா என் மாடு மேல நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு அவனை பிடிக்காது. அவனை சமாளிக்கிறதுக்காக ஜோம் கூட சண்டை போட சொல்றான். அடுத்து ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தோக்குறான். கடைசியில அவனுக்கு கீழத்துல எப்படியோ தோக்கடிச்சிடறான். ஹீரோ வின் பண்ணதுனால லேடிஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து திடீர்னு அழகுல மயங்கிடுறான். ஹீரோ கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படியே கட் பண்ணி 150 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் லைஃப் நங்கோன் போனோம் அப்படிங்கிற ஒரு இடத்தை காட்டுறாங்க. ஒரு மாட்டு வண்டியில ஹீரோ ஜாக் போலீஸா வந்து இறங்குறான். அவங்க கூட டாய் உங்காட் அப்படின்னு சொல்ல போற 2 போலீஸ் இருக்காங்க. அங்கே நடந்த சமோன் அப்படிங்கிற ஒருத்தனோட கொலையை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கான். அடுத்து அந்த பாடியை போய் பாக்குறாங்க. உயிரோட இருக்கும் போதே குடலை உருவி கொடூரமா கொண்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாரும் வாமிட் எடுக்கிறாங்க. பாடி யார் முதல்ல பார்த்தது அப்படின்னு ஹீரோ ஜாக் கேட்க, ஒரு பொண்ணு அப்படி சொல்லி ஹீரோவை அவகிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாயும் சார் இந்த பொண்ணுதான் அப்படின்னு ஹீரோ கிட்ட அனோங்க காட்டுறாங்க. ஹீரோன் அனோங்கும் திரும்ப அவ அழகா பார்த்த உடனே ஹீரோ அப்படியே பிரம்ம பிடிச்ச போல நிக்கிறான். அடுத்து ஹீரோ கிட்ட அவனை அறிமுகப்படுத்திக்கிட்டு பாடியை பார்த்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான். ஹீரோவையும் போலீஸ் டாயும் காட்டு வழியில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த வழியா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது சமோன் என்ன கிராஸ் பண்ணி போனா அப்படி சொல்லிட்டு போலீஸ் டாய சமோன்
சமோன் மாதிரி நடிக்க சொல்றான். போலீஸ் டாயும் நீ சொன்னா போதும் அப்படி சொல்ல ஹீரோ அவனை நடிக்க சொல்றான். போலீஸ் டாயும் தயங்கிக்கிட்டே நடிக்கிறான். சமோன் என்ன கிராஸ் பண்ணி போனானா அப்படின்னு ஹீரோன் சொன்னதும் டாய் அவளை கிராஸ் பண்ணி போறான். அப்ப திடீர்னு பின்னாடி சத்தம் கட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். காட்டுவாசி மாதிரி ஒருத்தன் சமோனுக்கு முன்னாடி வந்து நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசி கேரக்டர் ஹீரோவை நடிக்க சொல்றான். ஹீரோவும் தயங்கிக்கிட்டே அவ சொன்ன மாதிரி நடிக்கிறான். சமோனை கீழே தள்ளி அவன் கத்தி எடுத்து அவன் குடலை எடுத்தான். நான் கிட்ட வந்து கத்துனதும் தப்பிப்பேன் அந்த குளத்துல குதிச்சிட்டான் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. ஹீரோவும் அவ சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணவன் குளத்துல குதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நின்னு நான் சமோனாவே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிக்கிறாங்க. போலீஸ் டாயும் இப்ப குளத்துல குதிக்கிறான். அடுத்த சில ஹீரோயின் வீட்டுக்கு வர இதைய பத்தி ஷாக் ஆகி நிக்கிறான். அங்க ஹீரோயினோட அம்மா அப்பா தம்பி அக்கா 4 பேரும் மனுஷ கறியை பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. பல்லு நகம் எல்லாம் பேய் மாதிரி இருக்கு. மனித உருவத்துல இருக்கிற பேய்கள். ஹீரோயின் வேகமா அந்த கறி எடுத்துட்டு போயிட்டு சமைச்சிட்டு வந்து கொடுக்கறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் மனுஷங்க மாதிரி நார்மலா வந்துடுறாங்க. அடுத்து சமோன் எப்படி இறந்தா அப்படிங்கறத காட்டுறாங்க. சமோன் நடந்து போய்கிட்டு இருக்க அந்த பக்கமா ஹீரோயின் அவ தம்பி அக்கா 3 பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. சமோன் எதையோ சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது வேர் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறான். அவன் கையில அடிபட்டு ரத்தம் வருது. அதை பார்த்த 3 பேருக்கு உடனே கண்ணு வெள்ளையா மாறிடுது. ஏதாவது நடக்கிறதுக்குள்ள ஹீரோயின் வேகமா 2 பேரையும் பிடிச்சிடறான். ஆனா அவளோட தம்பி ஹீரோனை தள்ளி விட்டுட்டு வேகமா போய் சமோனோட வயித்துல குத்தி குடலை உருவி சாப்பிட்டுறான். அடுத்து ஹீரோன் கத்தவும் பக்கத்துல அந்த குளத்துல குதிச்சிடறான். ஹீரோன் இதை நினைச்சு பார்த்துட்டு போலீஸ் சமோனோட கேஸை விசாரிக்கிறாங்க. நான் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம பிரச்சனை இல்லாம இந்த கிராமத்துல இருக்கணும்னா நீங்க இனி இப்படி பண்ணவே கூடாது அப்படி சொல்றா. அவங்களும் பண்ண மாட்டோம் அப்படி சொல்றாங்க. அப்படி கட் பண்ணி 3வது லைஃப் அப்படின்னு போட்டு 100 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் 12 வயசு சின்ன பசங்களா இருக்காங்க. ஹீரோனோட அப்பா ஒரு பெரிய ஆபீசரா இருக்காரு. ஒரு வேலைக்காக ஹீரோ ஜொய்யோட கிராமத்துக்கு வந்திருக்காரு. அப்ப சின்ன வயசு ஹீரோவும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் கம்பு வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் அவங்க கூட விளையாட போறா. அப்ப தெரியாம ஒரு குண்டு பையன் ஹீரோனை அடிச்சிடறான். அவளும் கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து பாதிருப்போனா அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளை வந்து ஓடி வந்து தூக்குறாங்க. அடிச்ச குண்டு பையனும் சின்ன வயசு ஹீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். நான் தான் அடிச்சேன் அப்படி சொல்லி ஹீரோவும் அந்த பழியை ஏத்துக்கிறான். ஹீரோட அப்பா தான் அந்த ஊரோட தலைவரு. அதனால ஹீரோவை கட்டி வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவோட டீமும் கார்டனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் அவங்க பக்கத்துல வர அதை பார்த்த குண்டு பையனும் பயந்து பின்னாடி போயிட்டு வேற ஒரு இடத்துல மரத்துல இருந்த இலையிலத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு இங்க பாருங்க இங்க நிறைய குப்பை இருக்கு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாருமே அங்கே போறாங்க. சின்ன வயசு ஹீரோவும் அங்கே போக ஹீரோனும் அவனை தடுத்து அவங்க கூட பேசுறா. அப்படி 2 பேருமே நல்லா பழகுறாங்க. அடுத்து 2 பேருமே சைக்கிள்ல போறாங்க. கட் பண்ணி காட்டுவாசி ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் மாடு மேல போக ஹீரோனும் அவருக்கு எப்படி மாடை ஓட்டுறது அப்படி சொல்லி கொடுக்குறா. மறுபடியும் போலீஸ் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோனும் அந்த குடலை எடுத்து அந்த சீனை நடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சின்ன வயசு ஹீரோவும் ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 3 பிறவியை மாறி மாறி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழகி எல்லா பிறவிலையும் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து போலீஸ் ஹீரோவும் ஹீரோனும் போட்ல போய்கிட்டு இருக்கும்போது துடுப்பை வச்சு ஹீரோட தலையில தெரியாம அடிச்சிடறான். அவனுக்கு ரத்தம் வந்துருது. அதை பார்த்த உடனே ஹீரோவும் பேயா மாறிட அவன் திரும்பி பார்க்கும்போது அவ எப்படி மறுபடியும் நார்மலுக்கு வந்துடுறான். அடுத்த சீன்ல போலீஸ் ஹீரோவும் ஹீரோனும் நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ ஒரு வெள்ளப்பூ மாலைய ஹீரோன் கழுத்துல போட்டு விடுறான். அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா பிறவிலையும் இந்த பூ ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாலையோட ஹீரோன் வீட்டுக்கு வந்து அவ அம்மா கிட்ட ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படி மாதிரி பேசுறா. நமக்கு ஹியூமன்ஸ் எல்லாம் செட் ஆகாதுமா, நாம வேற அவங்க வேற, அப்படியே சேர நினைச்சாலும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல காட்டுவாசி ஹீரோனும் ஹீரோவும் மாட்டுல வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோ திடீர்னு இறங்கி ஏதோ ஒரு மூலிகை செடி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான். நைட் ஆகவும் 2 பேருமே அங்கே நெருப்பு முட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த செடியை ஹீரோவும் மோந்து பார்த்துட்டு இந்த செடியில நிறைய சக்தி இருக்கு, ஆனா இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோனை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சொன்னதை கேட்ட உடனே டக்குன்னு துப்பிட்டு அந்த செடியை நெருப்புல போட்டுறான். அப்ப ஹீரோவும் இந்த செடியை நெருப்புல போட்டாதான் அதோட சக்தியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை பத்தி ஷாக் ஆகுறான். அதை எடுக்கிறா. உள்ள செடியில இருந்து வந்த புகைய 2 பேருமே சுவாசிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேரும் அவங்களை அறியாமலே சிரிக்கிறாங்க. அந்த செடியோட சக்தியை அவங்களோட சுயநனவை இழக்க வச்சிரும். 2 பேரும் என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் மெதுவா எந்திரிச்சு பக்கத்துல இந்த குளத்துல முகத்தை கழுவிட்டு திரும்ப எதைய பத்தி திடீர்னு ஷாக்கா நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி அங்க்வாங்கோட தலைவனும் 2 பாடி கார்ட்ஸ் நிக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோனை திரும்பி பார்க்க அங்க அவன் அரை மயக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கா. மாடியுமே மயங்கி இருக்கு. ஹீரோ தலைவன் கிட்ட போறான். நான் சொன்ன வேலையை செய்யாம நீ வேற வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தலைவன் கேட்க நீ சொன்ன வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குன்னு சரியான நேரம் வர வேணாமா, அவங்க எப்பவும் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க, நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நாளைக்கே வந்தா அந்த கிராமத்தை தாக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு இந்த ஜோவோட ஆத்மா ஷாக் ஆகுறான். ஹீரோ அங்க்வாங்கோட ஆளு ஹீரோனோட கிராமத்தை என்ன பண்ணாலும் அழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள அனுப்பி ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அது தெரியாம ஹீரோனும் அவ கிராமத்துல இருக்க எல்லாருமே இவனை நல்லவன் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஹீரோவுக்கு மூலிகையை பத்தி நிறைய தெரியும்ல, அதனாலதான் ஏதோ ஒரு மூலிகையை வச்சு அங்கிருந்து எல்லாரையுமே ஹீரோவை பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கான். அதுலதான் ஹீரோனோ அவனை பார்த்து மயங்கிடுவா. அடுத்த சீன்ல சின்ன வயசு ஹீரோவும்
ஹீரோவும் ஹீரோனும் தனியா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளப்பூவை பறிக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோனை பறிச்சுக்கிட்டு இருக்க இருட்டாக போது, சீக்கிரமா நம்ம போயாகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை பூவை பறிக்கிறான். அப்ப திடீர்னு வழியில கத்துறா. ஹீரோவும் கிட்ட போய் பார்க்க ஒரு கருப்பு பாம்பு ஒண்ணு அவளை குத்திட்டு போயிடுது. ஹீரோ அவளை தூக்கிட்டு வேகமா போறான். அவ சின்ன பையன் அப்படிங்கறனால ரொம்ப தூரம் போக முடியாம ஒரு இடத்துல ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. அதே நேரம் இவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு நிறைய பேர் வரத பாக்குறான். அடுத்த செகண்டே ஹீரோ மயங்கி போயிடுறான். ஹீரோனை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியே காப்பாத்திடுறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணம் அப்படி சொல்லி அவன் ஒரு குடிசையில கட்டி போட்டு அவனோட அப்பா குச்சியை வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. ஹீரோ இது எல்லாத்தையும் ஹீரோனுக்காக தாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோனோட அப்பா, நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனுக்கு முகமே மாறுது. அடுத்த நாள் அவ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக போறான். ஆனா அவளால குடிசைக்குள்ள போக முடியாம ஓட்ட வழியா அவனை பாக்குறா. ஹீரோவை கூப்பிட ஹீரோனோட சத்தம் கேட்டு எந்திரிச்சு வரான். சாரி, என்னால தானே நீ பனிஷ்மெண்ட் வாங்கின, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் அப்படி சொல்றா. நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அடுத்த நாள் ஹீரோனை கார்ல ஏற போக ஹீரோ வருவானா அப்படின்னு பாக்குறா. ஆனா வரல. அதே நேரம் ஹீரோவோ அந்த சங்கிலியை கலட்ட போராடிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கதவை உடைக்க பாக்குறாங்க. முடியல. குண்டி பையனை கதவு கிட்ட நிக்க வச்சுட்டு மத்த ரெண்டு பேரும் ஓடி வந்து குண்டி பையனை மிதிக்க அவன் கதவு மேல விழுந்து கதவு உடைஞ்சிடுது. மூணு பேருமே இப்போ சங்கிலியை கலட்ட பாக்குறாங்க. அவங்களால முடியல. அப்ப ஒருத்த பக்கத்துல இருந்த கோடரி எடுத்துட்டு வந்து ஹீரோவை கட்டி வச்சிருந்த அந்த மரத்தையை வெட்டிடுறான். ஹீரோவை காப்பாத்தின சந்தோஷத்துல மூணு பேரும் கத்துறாங்க. அடுத்து ஹீரோ வேகமா ஹீரோனை பாக்குறதுக்காக ஓடுறான். ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவளுக்கு கேட்கல. காலில் சங்கிலி இருக்கவும் அவனால வேகமா ஓடவும் முடியல. மறுபடியும் கூப்பிடுறான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோன் திரும்பி பாக்குற அந்த நேரம் ஹீரோவும் சங்கிலி தடுக்கி கீழே விழுந்துறான். ஹீரோனோட கார் வேகமா போயிடுது. கடைசி வர ரெண்டு பேரும் பார்க்க முடியல. அடுத்த சீன்ல பேங்க்ராகன் கிராமத்தை காட்டுறாங்க. ஹீரோனோ ஹீரோக்காக ஒரு கத்திய அவளே ரெடி பண்ணி கொடுத்து அவள் லவ்வா சொல்றா. அவனும் லவ் பண்றேன் அப்படி சொல்லி ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்காங்க. அடுத்த நாள் கிராமமே சந்தோஷமா இருக்க, அப்ப திடீர்னு அங்வாங் கிராமத்தை சேர்ந்தவங்க ஹீரோட கிராமத்தை அட்டாக் பண்றாங்க. ஹீரோன் சண்டைக்கு ரெடியாக அவளை ஹீரோவும் தடுத்து, நீங்க வின் பண்ண முடியாது, வா போயிடலாம் அப்படின்னு ஹீரோவும் கூப்பிடுறான். கடுப்பான ஹீரோனோ, நான் அவங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போறா. அங்வாங்களும் கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. சண்டை போட ரெண்டு டீமும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோ குறுக்கு வழியை யோசிச்சு காட்டுல எடுத்துட்டு வந்த அந்த மூலிகையை நெருப்புல போட புகை கிராமம் முழுவதும் பரவுது. அதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச அங்வாங்கள் துணியில தண்ணியை ஊத்தி முகத்தை முடிக்கிறாங்க. அதை பத்தி தெரியாத ஹீரோனோட டீமும் அதை சுவாசிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சிரிக்கிறாங்க. சண்டையும் ஆரம்பிக்க ஹீரோனோட ஆட்கள் எல்லாருமே சண்டை போட முடியாம கொல்லப்படுறாங்க. கடைசியில ஹீரோனோ அவ ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வர்றத ஃப்ரெண்டும் பாக்குறான். அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா ஹீரோ திடீர்னு அவன் வாயில குத்திடுறான். அதை பார்த்து ஹீரோனும் மிரண்டு போறா. அப்பதான் ஹீரோவோட துரோகமே புரியுது. கோவமான ஹீரோனோ எல்லாத்தையும் தனியா சண்டை போடுறான். ஹீரோவும் வந்து அவ கூட சண்டை போட அவன் கூட ஹீரோனால சண்டை போட முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோ அவ கொடுத்த கத்தியாலேயே ஹீரோனை குத்திடுறான். ஹீரோன் அவனை பிடிச்சி, நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, அவனை லவ் பண்றேன் அப்படின்னு அவனும் அழுதுகிட்டே சொல்றான். அடுத்து அவன் நெஞ்சிலே ஹீரோனை இறந்து போறா. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சி அழுகுறான். அப்படியே கட் பண்ணி கதையை முடிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஹீரோவும் ஹீரோனும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே திருவிழாவில சந்தோஷமா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தனுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது. அதை பார்த்த ஹீரோனோட தம்பி அக்கா ரெண்டு பேருக்கும் கண்ணு வெள்ளையா மாறிடுது. அக்காவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தம்பியை பார்த்தா அவன் கண்ணு இன்னும் வெள்ளையா இருக்கு. அவனை நார்மலுக்கு கொண்டு வர அவனோட கண்ணத்திலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியில அவனும் நார்மலுக்கு வந்துடுறான். அதே நேரம் ஹீரோவும் ஹீரோனும் தனியார் இடத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேய நம்புவீங்களா அப்படின்னு ஹீரோன் கேட்க, பேய் இங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோன் கேட்க, அது ஆபத்துன்னு தெரிஞ்சா நான் அதை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோனோட முகமே மாறிடுது. இதுக்கு நடுவுல டாய் போலீஸும் அடிப்பட்ட அந்த ஆளுக்கு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டாயும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ரெஸ்டும் போய்கிட்டு இருக்க, டக்குன்னு டாய் காணாம இருக்கவும் அடிப்பட்டவன் பயந்து போய் சுத்தி சுத்தி பாக்குறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது. பயந்து போய் திரும்பி பாக்குறான். அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்து ஹீரோனோட அக்கா டக்குன்னு பேயா மாதிரி அவனோட கழுத்தை சுத்தி உடைச்சிடறா. அதை பார்த்த போலீஸ் டாயும் மிரண்டு போயிடுறான். அங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த பாடி தூக்கிக்கிட்டு டாய் இருந்த மரத்தை பார்க்க அவன் பயந்து போய் ஒளிஞ்சிருக்கான். அவ குதிச்சு அவ வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோனோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. இவன் பாடியோட வந்ததை பார்த்து திட்டுறாங்க. அவனவங்க நம்மள எதுவும் பண்ணக்கூடாது தானே சொன்னா, ஆனா நீ ஒரு ஆளைய கொண்டுட்டு வந்திருக்க, உன்னை யாராவது பார்த்திருந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப டாயும் மெதுவா ஹீரோனோட வீட்டுக்கு வரான். போட்ட வழியா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறான். பாடியை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்போ ஒரு கறி துண்டு இவன் இருந்த அந்த பக்கமா வந்து விழ பயத்துல கத்திடுறான். மூணு பேரும் சத்தம் வந்து அந்த பக்கமா பார்க்க டாய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கு மேல அங்க நிக்காம ஓடி வந்து நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனா அந்த ஹீரோ கொஞ்சம் கூட நம்பல. டாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இதுமே நடக்காத மாதிரி 4 பேர் இருக்காங்க. டாய் திடீர்னு கொஞ்சம் கறிய டேபிள் மேல கொட்ட அதை பார்த்த 4 பேரும் நடுங்கி போயிடுறாங்க. ஆனாலும் யாரும் கறிய பார்க்காம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோனோ இது எதுக்கு அப்படின்னு கேட்க, எங்களுக்கு சமைச்சு தாங்க அப்படின்னு சொல்றான். எதுவுமே நடக்காம இருக்கவும் ஹீரோவும் எங்களை மன்னிச்சிருங்க, டாய் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க டாய் ஹீரோவை தடுத்து அவன் கைய
கையை கட் பண்ண டக்குன்னு பின்னாடி இருந்த அந்த கத்திய உருவ அது ஹீரோட கையை விட்டுடுது. அவ்வளவுதான். ரத்தத்தை பார்த்த அடுத்த செகண்டே 4 பேரும் பேயா மாறிடுறாங்க. ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. ஆனா அவளை தள்ளி விட்டுட்டு 4 பேருமே வெளியில போயிடுறாங்க. அதே நேரம் டாயும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறான். அவன் ஏற்கனவே அங்கிருந்த ஒரு குறுக்கிட்ட சொல்லி அவங்க வச்சிருக்கிற கத்தி எல்லாத்தையுமே மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதே நேரம் ஹீரோ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஹீரோனை பாத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோன் எதுக்கு பயந்தாலோ அதுவே அவ கையை மீறி நடந்துகிட்டு இருக்கு. அவளாலையும் எதுவுமே பண்ண முடியல. அந்த பேய்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ண ஊர் மக்கள் வச்சிருந்த கத்தியால ஹீரோனோட தம்பியோட கையை வெட்டிட்டு ஒரு ஆளா கொல்றா. இதை பார்த்த ஹீரோனுக்கு அவ ஃபேமிலி சாகிறத பார்க்க முடியாம அவளும் எல்லாரையுமே கொல்றா. அந்த பேய்கள் எல்லாருமே அட்டாக் பண்ண ஊர் மக்கள் வச்சிருந்த கத்தியால ஹீரோனோட தம்பிய கையை விட்டுட்டு ஒரு ஆளா கொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு அவ ஃபேமிலி சாகிறத பார்க்க முடியாம அவளும் எல்லாருமே கொல்றா. அவளும் கொடூரமா மாறுறா. எல்லாருமே சுத்தி நின்னு அவளை கொல்ல போறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடமே இருட்டாயிடுது. காத்து பயங்கரமா வீசுது. அன்னைக்கு சூரிய கிரகணம். ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்துடுறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோனை கூட்டிகிட்டு ஓடி வரான். ஒரு இடத்துல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. ஹீரோ அவளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஹீரோன் அவனையே கொல்ல வர அடுத்த கொஞ்ச நேரத்துல அமைதியாகி அவ ஃபேமிலியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ அவ எப்படி இருந்தாலும் அவளை உண்மையா லவ் பண்ணா. அதனால அவளை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு டாயும் அவளுக்கு பின்னாடி இருந்து அவளை வெட்டிடுறான். கோபமான ஹீரோனோ அவன் வயிற்றிலே குத்தி அவனோட குடலை பிச்சு போட்டுறா. ஹீரோவால அதை பார்க்கவே முடியல. டாயும் கொடூரமா இறந்து போறான். அப்போ ஊர் மக்கள் வர சத்தம் கேட்க ஹீரோன் எல்லாருமே கொல்ல கிளம்புறா. ஹீரோ அவளை தடுத்து கொல்லாத நிப்பாட்டு அப்படி சொல்றான். ஹீரோன் டக்குன்னு அங்கிருந்த கத்தி எடுத்து ஹீரோட கையில கொடுத்து அவளை கொல்ல சொல்றான். ஆனா ஹீரோவால முடியல. அவங்க வராங்க, இங்க குத்து அப்படி சொல்றா. ஹீரோ முடியாது அப்படி சொல்ல அப்ப ஹீரோனோ அவனை கொல்ல வர மாதிரி பயமுறுத்த டக்குனு ஹீரோ பயத்துல அவன் அறியாமலே ஹீரோனை குத்திடுறான். ஹீரோன் அவன் கையை பிடிச்சு இன்னும் ஆழமா கத்தியை இறக்குறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோவோட ஆத்மா அதை தடுக்க பாக்குது, முடியல. ஹீரோ அவளுக்கு முத்தம் கொடுக்க அவ நெஞ்சிலேயே ஹீரோனை இறந்து போறா. அப்படி கட் பண்ணி இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்த கதையில சின்ன வயசு ஹீரோட ஊர்ல திடீர்னு ஒரு பெரிய கொல்ல கும்பல வந்து அங்கிருந்த எல்லாருமே கொலை பண்ணுது. அதை ஹீரோ ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அந்த வில்லன் கவனிக்காத நேரமா பார்த்து கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவனை கொல்ல போறான். ஆனா அவன் ஹீரோவை தூக்கி கழுத்து நெரிச்சு கொள்றான். வில்லனுக்கு மாந்திரிகம் தெரியும். ஹீரோவை தொட்ட உடனே இவனுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசு ஹீரோவை படுக்க வச்சு ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றான். இவனோட கடந்த காலம் எல்லாம் மறந்து போகட்டும், நான் என்ன கட்டளை இருந்தோ அதைத்தான் அவன் செய்யணும் அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு உயிர் வந்துடுது. அந்த கொல்லக்கூட்டத்துக்கு அடையாளமே கருப்பு சட்டை தான். அந்த கொல்லக்கூட்டத்தோட தலைவன் ஒருத்தன் கொல்ல சொல்லி ஹீரோக்கு கட்டளையிட்டு கத்தியை கொடுக்க சின்ன வயசு ஹீரோ அவனை கொல்றான். இப்படி தொடர்ந்து ஹீரோ பெரிய ஆளா வளர்ந்து அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆயிடுறான். ஹீரோ ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போக அவனுக்கு ஆப்போசிட்ல தான் சின்ன வயசு ஹீரோயின் அழகா வளர்ந்து பெரியவளாகி 2 பேரும் கிராஸ் பண்ணி போறாங்க. 2 பேருக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஹீரோன் கூட இப்பவும் அந்த குண்டு தம்பியும் ஒரு அக்காவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோனை மீட் பண்ண அந்த வீட்டை காட்டுறாங்க. இப்ப வீடு புதுசா அழகா இருக்கு. இரவும் இன்னும் 2 பேரும் அந்த வீட்டை கொள்ளடிக்கிறதுக்காக மோத்தம் முடிக்கிட்டு உள்ள போறாங்க. குண்டு தம்பிய ஒருத்தன் கொடூரமா கழுத்தை வெட்டி கொல்றான். அக்காவையும் குத்தி கொல்றாங்க. அந்த கொள்ளக்கார ஹீரோ கூட தான் ஜோவோட ஆத்மாவான ஹீரோவும் வரான். ஹீரோவும் ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி கொல்ல போக இந்த சீனை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோன் தனியா மேல பறக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து பயந்திருப்பான். ஜோவோட ஆத்மாவுக்கு ஹீரோவோட ஆத்மா எல்லா பிறவிலையும் ஹீரோன் சகரத பார்த்திருப்பான். அதை தடுக்கவும் பார்த்திருப்பான். ஆனா அது முடியாம போயிருக்கும். திடீர்னு அவனுக்கு அவளை இந்த பிறவில காப்பாத்தணும் அப்படின்னு தோணுது. அப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஆள் சொன்னது ஞாபகம் வருது. நான் பாஸ்டுக்கு போயிட்டு இதை மாத்தலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க உன்னால முடியும், ஆனா நீ எதையும் மாத்திரக்கூடாது. அப்படி மாத்தினா இந்த லைஃப்ல உனக்கு எல்லாமே மாறி போயிடும். இந்த பிறவில நீ அனங்க மீட் பண்ணவே முடியாது. அவளோட ஞாபகம் எதுவுமே உனக்கு இருக்காது. எல்லாமே மறைஞ்சு போயிடும், எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜோவோட ஆத்மாவுக்கு அனங்க எப்படியாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு பாக்குறான். அப்ப சரியா 12 மணியாக ஜோவோட ஆத்மா கொள்ளக்கார ஹீரோ மேல அட்டாக் பண்ண கொள்ளக்கார ஹீரோவோட ஆத்மாவும் வெளியில வந்துருது. அப்படியே அந்த நேரம் ஃப்ரீஸ் ஆயிடுது. 2 பேரோட ஆத்மாவும் சண்டை போடுறாங்க. ஜோவோட ஆத்மா பயங்கரமா அடி வாங்குது. டக்குன்னு கொஞ்ச நேரம் மறைஞ்சு போகுது. கொள்ளக்கார ஹீரோவும் மறுபடியும் அவ உடம்புக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஹீரோனை கொல்ற அந்த வேலையை பாக்குறான். அப்ப ஜோவோட ஆத்மா மறுபடியும் வந்து ஜோ அப்படின்னு ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுவோம். கொள்ளக்கார ஹீரோவும் அவனை பாக்குறான். இப்ப ஜோவோட ஆத்மாவும் ஹீரோவோட கண்ணுக்கு நல்லா தெரியுது. அவதான் உன்னோட அனோங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஜோவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேருமே பிராமிஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோனை கீழே விட்டுறான். ஹீரோனை பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை தொட வர அவ பயந்து போய் பின்னாடி போறா. ஹீரோ அவ மாஸ்க கழட்டிட்டு நீ அனோங்கா அப்படின்னு கேட்டுட்டு நான் ஜோய் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோனு ஷாக் ஆகிறா. ஆனாலும் அவனை பார்த்து அவ பயப்படுறா. ஹீரோவும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனோட ஆட்கள் அவனுக்கு பின்னாடியே போறாங்க. ஜோவோட ஆத்மா அனோங்க அப்படின்னு கூப்பிட அவளும் பாக்குறா. நம்ம தெரியறமா அப்படின்னு நினைக்கும் போது அங்க இறந்து கிடக்குற அவளோட அக்காவின் தம்பியை பார்த்து தான் அழுகிட்டு இருக்கா. ஹீரோனு கிட்ட வந்து அனோங் அவனை காப்பாத்திட்டேன் அப்படி சொல்லி சந்தோஷப்படுறான். உன்னை லவ் பண்ணதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இனி உன் நினைவுகள் எதுவுமே என்கிட்ட இருக்காது. உன்னை நான் பிரிய போறேன் அப்படி சொல்லி அழுகிறான். மிஸ் யூ
அனோங் அப்படி சொல்லி ஹீரோவும் மறைஞ்சு போறான். அடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ண எல்லா நினைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுதுங்க. கட் பண்ணி இந்த லைஃப் பேங்காக் அப்படின்னு போடுறாங்க. ஹீரோவோட தாத்தா எழுதி வச்ச அந்த சொத்தை பிரிக்கிற அந்த சீனா கட்டுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு ஒரு பெரிய வீடு, நிறைய நிலம் அப்படின்னு நிறைய எழுதி வச்சிருக்காரு. அதை கேட்டு அவன் சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்ல ஹீரோனை காப்பாத்தின அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. இதைத்தான் ஹீரோக்கு எழுதி வச்சிருக்காரு. ஹீரோவை இன்னும் விதி விடல. வீட்டுக்கு வெளியில ஹவுஸ் செல் அப்படின்னு போட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஹீரோன் அழகா வந்து நிக்கிறா. அதை கவனிக்காம இவன் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்க இவ அவனை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோனோ அவளுக்கு முன்னாடி வர ஹீரோ அப்படி சமாளிச்சிடறான். ரெண்டு பேருக்கும் அவங்க யாரு அப்படிங்கிற அந்த நினைவுகள் இல்ல. நானும் அவங்க அப்படி சொல்லி ரெண்டு பேரும் அருமைக்கிறாங்க. வீட்டை சுத்தி காட்டவா அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்க டான்ஸ் ஆடும் போதே நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். வீடு ஓகேவா, வாங்க ரெடியா அப்படின்னு கேட்க, வீடை பார்த்தா பேய் வீடு மாதிரி தான் இருக்கு, இந்த விலைக்கு வாங்கவா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உங்களை பார்த்தா தான் கோஸ்ட் மாதிரி தெரியுது, கொஞ்சம் பேய் மாதிரி பயமுறுத்தினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு 1 2 3 அப்படின்னு சொல்ல, ஹீரோன் எப்பவும் பண்றா போல அழகா பயமுறுத்துறான். ஹீரோ ஷாக்ல அப்படி நிக்கிறான். என்ன பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோன் கேட்க, அடுத்து ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோனோ அங்கிருந்து போறா. அனோ நம்ம சீக்கிரமாவே மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறான். அப்படியே கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.